ஏதாவது ஒரு நபர் நாய் கடியில சாகிறதா செய்தி வருது. நாயினுடைய கடிக்கணும்னு கிடையாது, நாய் எச்சம் பட்டாலே போதும், டெத்து தான். அதுக்கப்புறம் டெத்து. நாய் கடிச்சதுக்கு அப்புறம் போடக்கூடிய வேக்சின், இன்ஜெக்ஷன் போட்டாலும் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அதனுடைய உடம்புல இருந்துட்டே இருக்கு. இந்தியாவில் சுமார் 18,000 to 20,000 பேர் ஆண்டுக்கு நாய்க்கடியினால சாகுறாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக். அதாவது 30% 15 வயசுக்கு கீழே உள்ளவங்க பசங்க தான் சாகுறாங்க. நான் என்னுடைய வீட்டில் ஒரு டாக் வளர்த்துட்டு இருந்தேன். 3 பேரும் ஒரே நாளில் கடிச்சிச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் 24 hours உள்ளால போடாவிட்டால் நம்ம திரும்ப எந்த இன்ஜெக்ஷனும் போட்டு பிரயோஜனம் இல்லை. ஜூடியா நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆல்ஃப்ரெட் வில்சன். நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா, ஒரு விழிப்புணர்வு வீடியோ. அதாவது தினமும் நான் பேப்பரில் பார்க்கும்போது ஏதாவது ஒரு நபர் நாய்க்கடியில் சாகிறதா செய்தி வருது. இப்போ நாய்க்கடி சாவு நம்ம தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதற்கான வேக்சின் இருக்கு. நாய் கடிச்சதுக்கு அப்புறம் போடக்கூடிய வேக்சின் இருக்கு. இதை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நிறைய பேருக்கு இந்த நாய் கடிச்சு எவ்வளவு நேரத்துல இந்த வேக்சின் போடணுன்றது தெரிய மாட்டேங்குது. இந்த விவரத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு பேசலாம்னு நினைக்கிறேன். அதாவது இந்தியாவில் சுமார் 18,000 to 20,000 பேர் ஆண்டுக்கு நாய்க்கடியினால சாகுறாங்க. இதற்கு காரணம் என்னன்னா, விழிப்புணர்வு இல்லாததான் காரணம். ஏன்னா நாய்க்கடிக்கு இப்போ கடிச்சதுக்கு அப்புறம் போடக்கூடிய வேக்சின் இருக்கு. அது நான் சொன்ன தகவல் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்ன இன்ஃபர்மேஷன் தான். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி தான் இந்த இவ்வளவு பேர் சாகுறாங்கன்னு சொல்றாங்க. மேக்சிமம் சுமார் 60%, அதாவது 30% 15 வயசுக்கு கீழே உள்ளவங்க பசங்க தான் சாகுறாங்க, குழந்தைகள். அவங்க அது நாய் கடிச்சதுக்கு அப்புறம் வீட்டில் சொல்லாம இருக்கலாம். நாயினுடைய கடிக்கணும்னு கிடையாது, நாய் எச்சம் பட்டாலே போதும். எச்சம் புண்ணுலையோ இல்லை நம்ம வாயில ஏதாவது எந்த இடத்துலையாவது எங்கேயாவது அது நக்குறதுனால ஏதாவது நமக்கு எச்சம் பட்டா கூட அதுக்கு ரேபிஸ் இருக்குன்னா நம்ம உடலை பாதிக்கும். அதாவது ரேபிஸ் சாதாரணமாக நாய்க்கு இருக்கும், அது அதிகமாகும் போது தான் அது வெறி நாயாக மாறுது. அது நம்ம எவ்வளவு நாய்க்கான ஆன்டி ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டாலும், நம்ம வீட்டில் வளர்க்குற நாயாக இருந்தாலும் அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாலும் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அதனுடைய உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். அது வெறி நாயா ஆகிறதுன்றது ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் வெறி நாய் ஆகிடும். ஆனாலும் அதனுடைய எச்சத்தில் ரேபிஸ் இருக்கும். இதை நம்ம உணர்ந்து செயல்படணும். நாய் ஏன் சின்ன குழந்தைங்க இதில் சாகுறாங்கன்னா, இதுங்க ரோட்டில் பார்க்கும்போது அந்த நாய்ங்க பார்த்தா போய் தடவி கொடுக்கறது, அதுங்கள்ட்ட கொஞ்சிறது, அதனால தான் இந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு இந்த மேக்சிமம் இந்த ஆபத்து வர்றதுக்கு காரணம். இது நாய் கடிச்சாலோ, நாயில் எச்சில் நம்ம புண்ணுல எங்கேயாவது அது நாக்கு வச்சு நக்கிடுச்சுன்னா உடனே முதலாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா சோப்பு வச்சு அந்த இடத்த ஒரு 10 to 15 minutes கழுவணும்னு சொல்றாங்க. மேக்சிமம் அது பிளட்டுக்குள்ளால அந்த ரேபிஸ் உள்ள போகாம தடுத்துக்கலாம். தடுத்தாலும் கழுவுனாலும் நம்ம கட்டாயம் நாய் கடிச்சிச்சுனால, நாய் நம்ம புண்ணுல நாயுடைய எச்சில் பட்டாலோ கட்டாயம் வேக்சின் போடணும். வேக்சின் எவ்வளவு நேரத்துல போடணும்னா, அந்த நாய்க்கடி பட்ட நேரத்திலிருந்து 24 மணி நேரத்துக்கு உள்ளால ஃபர்ஸ்ட் வேக்சின் போட்டாதான் நமக்கு அந்த அடுத்த 4 டோஸ் போடணும்னு நினைக்கிறேன். 3வது நாள் ஒரு டோஸு, 7வது நாள் ஒரு டோஸு, 14வது நாள் ஒரு டோஸ், அப்படி 4 டோஸ், 4 இன்ஜெக்ஷன் போடணும். இந்த 4 இன்ஜெக்ஷனும் கண்டினியூஸாக போட்டாகணும். ஆனால் ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் 24 hours உள்ளால போடாவிட்டால் நம்ம திரும்ப எந்த இன்ஜெக்ஷனும் போட்டு பிரயோஜனம் இல்லை. அது நம்ம மருத்துவமனைக்கு போனாலே சொல்லிடுவாங்க, அதனால் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை, அதனால் வேக்சினும் போட மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த நாய்க்கடிக்கு நாயை பெட்டா வளர்க்கலாம். பெட்டா வளர்க்குறவங்க கூட இன்ஜெக்ஷன் போட்டு வளர்த்தா கூட அதுக்கு ரேபிஸ் ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் அதில் அதனுடைய எச்சில்ல இருக்கும். அதுக்கு அதே மாதிரி நானே ஒரு அனுபவப்பட்டேன். என்னுடைய வீட்டில் ஒரு டாக் வளர்த்துட்டு இருந்தேன். அந்த டாக் ஒரே நாளில் என்னுடைய வீட்டில் 3 குழந்தைங்களை படிச்சு, என்னுடைய 2 குழந்தைங்க, என்னுடைய உறவினர் வீட்டு குழந்தை ஒன்று எங்கள் வீட்டில் வெக்கேஷனில் இருந்தாங்க. அந்த குழந்தைய சேர்த்து 3 பேரும் ஒரே நாளில் கடிச்சிச்சு.
ஆனால் நான் எல்லாமே இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு தான் அந்த நாயை வளர்த்துட்டு இருந்தேன். இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வேக்சினேஷன் கரெக்டாக போட்டேன். ஸோ அதனால வந்து நமக்கு சேஃப் ஆயிடுச்சு. அது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நாய்க்கடின்றது நமக்கு எப்போ தெரியும்னா, கரெக்டாக 90 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதனுடைய வீரியம் தெரியும். அது வரைக்கும் நமக்கு இதில் என்னன்னா, பாம்பு கடிச்சா உடனே விஷம் ஏறிடும், இல்லாட்ட தேள் கொட்டுனா உடனே விஷம் வலி எல்லாம் ஏறிடும். நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம், ட்ரீட்மெண்ட் எடுப்போம். பட் நாய் கடிச்சா அன்னைக்கு நமக்கு இந்த விதமான அந்த அந்த கடிச்ச இடத்துல ஏதாவது வலி இருக்குமே தவிர, மற்றபடி விஷம் நம்மளுடைய அந்த ரேபிஸினுடைய வீரியம் நம்ம உடம்புல ஏறுறது எதுவுமே தெரியாது. ஏன்னா அது கடிச்சதுக்கு அப்புறம் 90 டேஸ் அந்த ரேபிஸ் வந்து நம்ம உடம்புல போயிட்டு அது பெருகினதுக்கு அப்புறம் தான் நமக்கு அதனுடைய பாதிப்பு தெரியும். அந்த பாதிப்பு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளை வந்து நம்ம எந்த ட்ரீட்மெண்ட்டும் இது வரைக்கும் குணப்படுத்தினதா இல்லை, சரித்திரத்தில் இல்லை. அது டாக்டர்ஸ் கிட்ட நீங்க வேணா கேட்டுக்கலாம். நம்ம என்ன பண்றோம், நமக்கு வந்து கடிச்சிட்டு நம்ம ஒன்றும் இல்லை, அப்படி நம்ம வீட்டு நாய் தானே கடிச்சிச்சு, அதனால அல்லாட்டா வந்து தெருவில் உள்ள நாய் தான் கடிச்சாலும் அதை வந்து நமக்கு அந்த நேரத்தில் ஒன்றும் அது புண்ணு ஆகாமல் இருக்கலாம், சில டைமில் செப்டிக் ஆகாமல் இருக்கலாம். ஆனாலும் ஆகாட்டாலும் அது பிளட்ல கலந்துச்சுன்னா 90 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரேபிஸ் வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஃபீவரோ ஏதோ ஒன்று வந்தோன்னா நாயினுடைய எல்லா சிம்டமும் வரும். திரும்ப வந்து அந்த கொடுமையை நீங்கள் வந்து ஊடகங்கள் எல்லாம் வந்துச்சு, அந்த குழந்தைகளுடைய படுற வேதனை, அது டெத்து தான். அதுக்கப்புறம் டெத்துக்கு போகும்போது தனிமையை அடைச்சி போட்டு அதை வந்து நம்மளால ஜீரணிக்க முடியாது, அந்த அளவுக்கு கொடுமையா இருக்கும். ஸோ நீங்கள் நாயை வந்து சொந்தமாக வளர்த்தாலும் சரி, இல்லை தெரு நாய்க்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு எந்த விதமான குழந்தைங்களெல்லாம் டச் பண்ண விடாம பார்த்துக்கணும். ஏதோ எதேச்சியா வந்து கடிக்கிறது வேற, இது வந்து சாதாரணமா போய் விளையாட போய் அதனால பிள்ளைங்களுக்கு வந்து முழுமையான பாதிப்பு பற்றி தெரியாதனால அவங்க வீட்டில் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாருமே வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி அனுப்பணும். ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது எங்கே போனாலும் சரி, நாய் இருந்துச்சுன்னா நாய்கிட்ட விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. தெருநாயை கட்டுப்படுத்துறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டு கூட எவ்வளவோ தீர்ப்பெல்லாம் கொடுத்து அதுங்களுக்கெல்லாம் வந்து ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார்பரேஷன்லேருந்து வந்தெல்லாம் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அது 100% சக்ஸஸ் ஆனால் சொல்ல முடியாது. ஒரு தெருவில் வந்து ஒரு 50 டாக் இருக்குன்னா அதில் எத்தனை டாக் அவங்க பிடிப்பாங்க, ஓடிடும். அடுத்த நாள் வரும்போது முதல்ல பிடிச்ச டாகையும் அதுவும் மிக்ஸ்டாக இருந்தாலும் அதுங்களை பிடிக்கிறதுக்கு கஷ்டம். அப்படியே அதில் அந்த 50 டாக்ல ஒரு டாக் தப்பிச்சு போயிருந்தா கூட அந்த ஒரு டாகுக்கு ரேபிஸ் இருந்தாலே மற்ற டாக்களை கடிச்சிச்சுனாலே எல்லாத்துக்குமே உடனே ரேபிஸ் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து நாய் கடிக்க விஷயத்தில் இம்மீடியட்டாக நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணிவிட்டு, இப்போ வந்து ஒருவேளை நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாட்டா கூட எல்லா அரசாங்க ஹாஸ்பிட்டல்லையும் நாய் கடிக்கான மருந்து வச்சுருக்கிறாங்க. இம்மீடியட்டாக 24 ஹவர்ஸ்க்குள்ளால. ஏன்னா இது வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்பட்ட பிறகு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் 24 மணி நேரத்துக்குள்ளால ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டால் அதுக்கப்புறம் எவ்வளோ நாளைக்குள்ளால இன்ஜெக்ஷன் போடணுன்ற மருத்துவமனையிலே சொல்லிடுவாங்க. நீங்கள் நம்ம காசு செலவு பண்ணி தான் பண்ணணுன்னெல்லாம் கிடையாது. எல்லா அரசாங்க ஹாஸ்பிட்டல்லையும் வந்து இந்த நாய்க்கடி மருந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ நாய் தெருவில் இருந்தால் பிள்ளைங்களை அது வந்து விளையாட அனுமதிக்காதுங்க. அதே மாதிரி வீட்டு நாய் கடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வளர்க்குற நாய் தானே கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருக்காதுங்க. நம்ம ஏன்னா இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டாலும் அதுக்கு வந்து முழுமையாக 100% அதனுடைய ரேபிஸ் வந்து குறையாது. இது ஒருவேளை வந்து நாய் மட்டும் இல்லை, இதே ரேபிஸ் பூனைக்கும் இருக்குது. பர்சன்டேஜ் வேணால் கம்மியாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு செய்தி வந்துச்சு. சும்மா தூங்கிட்டு இருந்த மாடியில் தூங்கிட்டு இருந்தவருக்கு காலில் வந்து ஒரு பூனை கடிச்சிச்சு போயிடுச்சு. அவர் அதை வந்து அலட்சியமாக விட்டார். அதுக்கப்புறம் 90 டேஸ் தாண்டினதுக்கப்புறம் அவருக்கு ரேபிஸ் வந்து அவர் இறந்து போயிட்டார். அதனால் பூனை கடித்தாலும் சரி, நாய் கடித்தாலும் சரி, விலங்குகள் கடித்தா முதல்ல வந்து டாக்டர்கிட்ட போய் 24 ஹவர்ஸுக்குள்ளால போயிட்டு ஃபஸ்ட் எய்டு பண்ணி அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் எங்களுடைய ஜூடியா நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.